ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த கோடைக்காலத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து நொங்கு இளநீர் ரெண்டு போய் வச்சு ஒரு ஜூஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ நொங்கு கோடைக்காலனால எங்கே பார்த்தாலும் நமக்கு ஈஸியாக கிடைக்குது. இளநியும் அதே மாதிரி தான். ரெண்டையும் வாங்கி நீங்கள் வந்து இந்த மாதிரி ஜூஸ் செய்து குடிச்சு பாருங்கள். ரொம்ப சுவையாக இருக்கும், ரொம்ப ஹெல்தி, ரொம்பவும் குளிர்ச்சியாக இருக்கும். சரி வாங்க இப்போ எப்படி அது செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி நம்ம அந்த நொங்குல இருக்கிற அந்த பல்ப்லாம் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் தனியாக எடுத்துக்கோங்க. நம்ம வந்து எடுப்பு நொங்கை வந்து எடுத்து மிக்சியில் அடித்து செய்யும்போது நமக்கு அது ரொம்ப கொலன்னு ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு இந்த மாதிரி நொங்கு சீவி அதில் இருக்கிற அந்த பல்ப்லாம் எடுத்துகிட்டு இந்த ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி அடுத்தது நம்ம இளநியை வந்து இது கூட சேர்த்துக்க போகிறோம். இந்த மாதிரி பாத்திரத்துக்கு ஊற்றுறதுக்கு பதிலாக மண்பானையில் இந்த மாதிரி ஊற்றி வச்சு ஒரு 1/2 hour கழித்து எடுத்து கொடுத்திங்கன்னா ரொம்பவும் ஸ்வீட்னஸாக இருக்கும். இதில் நீங்கள் சுகர்லாம் எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லை, ஏன்னா ஆல்ரெடி இளநீர்லேயும் சுகர்னால ஸ்வீட்னஸ் இருக்கும், நொங்குலேயும் ஸ்வீட்னஸ் இருக்கும். ஸோ இது இன்னும் எக்ஸ்ட்ரா வேணால் ஐஸ் க்யூப்ஸ் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் இதை வந்து கப்பில் மாற்றி சர்வ் பண்ணலாம். பாருங்கள், நமக்கு சூப்பரான ஒரு நொங்கு இளநீ ஜூஸ் தயாராகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப குளிர்ச்சியாகவும் இருக்கும், ரொம்ப ஸ்வீட்னஸாகவும் இருக்கும். உங்களுக்கு மற்ற ஜூஸ் எல்லாம் குடிக்கிறத விட இந்த மாதிரி குடிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்களும் உங்களோட கமெண்ட்ஸ் எங்களுக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.